வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சிவசக்தி பாலகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே. ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகமே. எல்லாருக்கும் வணக்கம். தணிகை அருள் குரூப்பில் இருந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுறோம். எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா இது நாங்களாக போகிற வீடியோ கிடையாது. இது பெரிய ஒரு கதையே இருக்குது. எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் முருகர் பற்றி பேசுகிறாங்க யூடியூப்பில். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் எங்களுக்கு நடத்தின நிகழ்வும் உண்மையானது. நான் இந்த யூடியூப் சேனல் போடணும், முருகர் பற்றி பேசணும், முருகரோட அருள் பேசணும் அப்படின்னு ரெகுலர் ஒரு பூஜைக்கும் ரெகுலராக எங்கே வேல் பூஜை பண்ணாலும் போவேன். திருத்தணி கோயிலுக்கும் போவேன். ஏன்னா எங்கள்கிட்ட திருத்தணி தான். வாரத்தில் 3 முறை 4 முறை கூட போவேன். எனக்கு ஒரு மனசு வலினாலும் அவர்கிட்ட தான் போவேன். போயிட்டு அவரே உயிராக போயிட்டார். அவ்வளோதான். எனக்குள்ளே சொன்னார், நீ எனக்கு பூஜை செய்யணும்னு நினச்சி நீ ஆசைப்படுற, கண்டிப்பாக யார் மூலியமாவது உன் கையில் எடுத்துன்னு நான் கொடுப்பேன், நீ அழகாக பூஜை செய்யணும்னு சொன்னார். நானும் என்னமோ இவர் சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அது நான் எதிர்பார்க்காத விஷயம்தான். ஆனால் கரெக்டாக எடுத்துன்னு யாருமே தெரியாத ஒருத்தர் அவர் என்னெல்லாம் என்கிட்ட பேசினாரோ அந்த விஷயத்த அப்படியே ஒரு விஷயமா என்கிட்ட பேசினாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, அதிர்ச்சி ஆயிடுச்சு. யார் நம்மக்கிட்ட பேசுறது, முருகன் தான் லைனில் வராரா அப்படின்ற அளவுக்கு எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்கப்புறம் அவங்களே எப்படி உங்களுக்கு என் ஃபோன் நம்பர்லாம் கிடைச்சதுன்னு நான் கேட்டேன். அவங்க எதுவுமே சொல்லலை எனக்கு. சரி எடுத்துன்னு நேராக முருகர் கொடுக்க சொன்னார். உங்கள் கையில் உங்களுக்கு என்ன வேணும், நான் என்னெல்லாம் நினச்சனோ அவர் என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையும் ஒரு வார்த்தையும் விடாமல் ஒருத்தர் பேசுகிறப்போ அதை நம்பி தான் ஆகணும்னு. அப்புறமா எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. அன்றைக்கி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா கொடுத்தாங்க, எடுத்துன்னு என் கையில். உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. விக்கிரகம் வேணுமா, இல்லை ஃபோட்டோ வேணுமா, இல்லை வேல் வேணுமா, நீங்கள் செய்யணும் பூஜைன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கள அப்படின்னு. ஆனால் நான் அவர்கிட்ட அப்படி தான் கேட்டேன். எனக்கு பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்குது முருகா. எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் என்னை நம்பி இருக்கிறாங்க, நான் பூஜை செய்யணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு சகோதரிகிட்ட பேசுகிறப்போ கண்டிப்பாக திருத்தணியில் பூஜை வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அன்னைக்கு நைட்டே அவர் என்கிட்ட பேசி, கண்டிப்பாக உனக்கு நீ நினச்ச விஷயத்த நான் சரி பண்ணி கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக உனக்கு பூஜை செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட, உனக்கானது உங்ககிட்ட சேரும், அதுக்கான ஆள் நான் அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். நான் நம்பலை. அதாவது தெய்வத்தை நம்பலை, ஐயனை நம்பலைன்னு கிடையாது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஆனால் கரெக்டாக அதே மாதிரி காலை அடித்து எடுத்துன்னு என்கிட்ட கொடுத்தாங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். அன்னைக்கிலேருந்து நான் எல்லாருக்கிட்டையும் எங்கள் குரூப்பில் தணிகை அருள்னு ஒரு குரூப்பை நீ ஓப்பன் பண்ணு, வீடியோ போடு, எல்லாத்தையும் பேசுகிறாரு. எல்லாம் இப்போ கோபி சார் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மைதான். அது மாதிரி பேசுறதுனால தான் நானும் எனக்கு இன்னைக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி போடுறேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் அதை பற்றிலாம் பேசினா கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு அவர். அழகாக அதெல்லாம் கொடுத்து நம்ம ஃபஸ்ட் நாள் பூஜை நம்ம வீட்டிலே வைக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டு அழகாக அவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை ஆரம்பித்து 48 நாள் தொடர்ந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த 48 நாளும் அவருக்கு பூஜை ஆரம்பித்து அழகாக அவருக்கு தினமே ஒரு அபிஷேகம் அப்படி பண்ணி தினம் 2 வேளை பூஜை பண்ணி அவருக்கு சிறப்பாக செஞ்சு 48வது நாள் ஒரு மண்டலம் முடிஞ்சு 48வது நாளும் எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக சிறப்பாக அன்னதானம் போட்டு அழகாக அபிஷேகம் பண்ணி அருமையான ஒரு பூஜை பண்ணோம். இப்போ ஏப்ரல் 26ஆம் தேதி திருத்தணியில் கோயில் மேலேயே வேல் மண்டபத்தில் பூஜை வச்சுருக்குறோம். ஏப்ரல் 26 அது மிக சிறப்பாக நடக்கணும். ஐயனுக்கு உருவத்தை வாங்கணும். வேல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, அவர் கொடுத்தது. அதுக்கு அடுத்து மனசுக்குள்ளே உணர்த்துறாரு, எனக்கு உருவம் வாங்கினா. அதுக்கான நிறைய அற்புதம்லாம் செஞ்சு ஒருத்தர்கிட்டையும் கொஞ்சம் காசுங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் வச்சு இன்னைக்கு அவருக்கு உருவத்தை எல்லாம் வாங்கி வச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து அவர் நல்லபடியாக மிக சிறப்பாக பூஜை செய்யணும்னு சொல்லி அன்னதானத்தோட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். எங்கள் பொருள் எல்லாரும் வந்து இந்த பூஜைக்கு வரணும், எல்லாரும் அவர் அருளில் வந்து பெறணும், அவர் புகழ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். இதை தவிர இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. அவர் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல எனக்கு வந்து அழகா சிரிக்கிறதானே தெரியாது. அவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணி இந்த பூஜைக்கு எப்படியும் வந்து ஒரு நிறைய 50,000 ரூபாய்க்கு ஆகும் அன்னதானத்தோடு நம்ம ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு. ஆனால் அவ்வளோ காசு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு நான் நினச்சேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சது அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மனாலும் போட்டு இவருக்கு நல்லா சிறப்பாக செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணமும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் வந்து எங்களுக்குள்ள ஒருவராக வந்து போயிட்டார். எது இருந்தாலும் வந்து பேசுவார், கேட்பார், எனக்கு இதை செய், எனக்கு இப்படி செய்யன்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தையும் அவர் சொல்ல தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த அருள் வந்து கிடைக்கணும், எல்லாரும் பூஜைக்கு வரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் மனசுக்குள்ள. ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நீ எடுத்து பூஜை செய் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறதுனால தான் இவ்வளோ விஷயமும் என்னால் பண்ண முடியுது. இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. கண்டிப்பாக எல்லாரும் பூஜைக்கு வாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே இன்றைக்கி போடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேலையும் நான் போடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்து, இது யார் யாருக்கு வருதோ இந்த வீடியோ எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாருமே பாக்கியசாலிங்க. கண்டிப்பாக அந்த பூஜையில் வந்து கலந்து ஐயனோட அருள் பெற்று சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் இருக்கணும். இதுதான் எங்களுக்கும்.